கவனிங்க. இன்னைக்கு ஒருமை பன்மையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒருமை பன்மைனா நம்ம என்ன அதிகமாக தெரிஞ்சிருப்போம் அப்படின்னா, கண் அப்படின்னா கண்கள், தூண் தூண்கள், வீடு வீடுகள், ஜன்னல் ஜன்னல்கள். இந்த கல் விகுதி சேர்த்துட்டா பன்மையாக மாறும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனால் இதுக்கு விதிவிலக்கா ஒரு சில சொற்கள் இருக்கு பாருங்க. பல், பற்கள், அதாவது இந்த லகரம் இது குண்டுலான்னு சொல்லுவோம். லகரம் ரகரமா மாறும். முள், முட்கள், இந்த இந்த லாபம் பார்த்தீங்கன்னா பொது லகரம்னு சொல்லுவாங்க. இந்த முள்ளு பார்த்தீங்கன்னா டகரமா மாறும். லகரம் டகரமா மாறும். முட்கள் பன்மையில மாறும்போது நான் சொல்றேன். சொல், சொற்கள், இந்த லகரம் ரகரமா மாறும். அதே மாதிரி பாருங்க, புல், புற்கள், இந்த லகரம் பார்த்தீங்கன்னா ரகரமா மாறும். இதெல்லாம் விதிவிலக்கான சொற்கள் ஒருமை பன்மையில. இதே குற்றியல் உற சொற்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையில முடியும் போது எப்படி மாறும் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸ்ல நான் சொல்லித்தரேன்.